ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். ஜைவ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 6வது அத்தியாயத்தில் அடுத்த பாகம் இது. வைஷ்ணவதாஸ் பாபாஜி சூடாமணி அப்படிங்கிற பிராமண பண்டிதர்கிட்ட பேசுகிறாங்க. பழைய வகுப்பில் பார்த்துருந்தோம், சமூக நீதிகள் அதுகளை ஒருத்தன் பரிபாலனம் பண்ணணும். அதோட உயர்ந்தது ஆன்மீக தகுதிகள். அதே சமயம் ஆன்மீக தகுதிகளை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் சமூக நீதிகளை மீறவும் கூடாது. இந்த மாதிரி வைஷ்ணவதாஸ் சொல்ல இப்போ சூடாமணி கேட்குறார். அப்படின்னா பக்தி செய்கிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். வைஷ்ணவதாஸ் சொல்கிறாங்க, பிறப்பின்படியான சுபாவம் தொடர்பான செயல்பாடுகளே தகுதி. அதாவது செய்யத்தக்கதை மதிப்போட மரியாதையோட செய்யணும். எல்லா செயல்களும் பூரண உண்மையான இறைவனை மையமாக கொண்டு தான் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அதனால அந்த உண்மைக்கு தரும் உயர்வான மதிப்பு பக்தி பண்ண காரணமாக தகுதி தரத்தக்கதாக விளங்குகிறது அப்படி சொல்றார். அப்போ சூடாமணி, என் மூளையை ஏதாவது பேசி குழப்பாதீங்க. இயல்புக்கு ஏற்ற மரியாதையான செயல்கள் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்க. வைஷ்ணவதாஸ், பிராமணத்தன்மையின் சுபாவம் புலனடக்கம், மன அடக்கம், தவம், தூய்மை, மன நிறைவு, மன்னித்தல், எளிமை, பக்தி, கருணை, சத்தியம். சத்தியருடைய இயல்பான தன்மைகள் மனவீரம், உடல் பலம், சூரத்தனம், பொறுமை, சகிப்பு, தாராளத்தன்மை, விடாமுயற்சி, ஒளிவு மறைவு இன்மை, பிராமணர்களை போஷிப்பது, புகழ்பட இருப்பது. அப்புறம் வைசியர் அவங்களுடைய இயல்பு இறை அச்சம், அனைவருக்கும் தொண்டு, நம்பிக்கை, பணிவு, திரவியம் சேர்த்திட ஏக்கம். சூத்திரருடைய தன்மை சேவை மனப்பாங்கு கொண்டவங்க, பசு பராமரிப்பாங்க, பாராட்டுகளில் ஒரு திருப்தி பெறுவாங்க, கொஞ்சம் தெய்வீகம் இருக்கும். இது அவங்களுடைய சுபாவம். இழிபிறவின்னு சொல்லப்படுகிற வர்ணத்துக்கு அப்பாற்பட்ட மக்களுடைய தன்மைகள் என்னன்னா, அசுத்தமாக இருக்கிறது, திருடுறது, கடவுளை மறுத்து பேசுறது, கண்டதுக்கெல்லாம் சண்டை சச்சரவு பண்ணுறது, காமம், கோபம், தாபம் இந்த உணர்வுகளை திருப்திப்படுத்த அங்கே இங்கேயும் ஓடுறது, இதெல்லாம் இழிபிறவியில் உள்ளவங்களுடைய தன்மைகள். மேற்கண்ட செயல்களின் வெளிப்பாட்டால் இன்னார் இந்த வகுப்புன்னு தீர்மானிக்கலாம். இதை அறியும் போது நல்லோர்கள் தங்கள் செயல்களில் கவனம் செலுத்துவாங்க. இதனால் மனிதரில் செயல்படக்கூடிய அந்த தன்மை, செயல் வீரம் சொல்லலாம், அது பெருகுது. பிறவிப்படி தான் இயற்கை அப்படின்னா கூட சகவாச தோஷத்தால் அது வளர வாய்ப்பு உண்டு. சகவாச தோஷங்கிறது பிறப்பிலிருந்தே கூட அமைகிறதும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பிறப்பும் ஒரு காரணமாக சொல்லப்பட வேண்டிய அவசியம் வருது. இதனால பிறவியை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சாஸ்திரங்கள் மனிதனுக்கு போட்டு இருக்கிற ஒரு மூக்கணாங்கயிறு தான் இந்த வகுப்பு 3 வர்ணங்கள் சொல்லப்படுகிறது. மனுஷருக்கு போட்டு இருக்கிற மூக்கணாங்கயிறு, அந்த குணம் மூலமாக அவங்க செயல்படுறாங்களே, இந்த தன்மைகள் படி அவங்கள கட்டுக்குள்ளே வைக்கிறது வர்ணம் தான் வச்சிருக்குது. அப்பத்தான் அவனுடைய தாந்தோன்றித்தனம் இந்த வகுப்பு வாரியான கயிற்றால முறைமைப்படுத்தப்படுதுங்கிறது தெரியுது. குணம் அதன்படியான செயல்கள், அவ்வளவுதான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். இந்த சுபாவத்துக்கு தக்க வர்ணத்தை தீர்மானிக்கலாம். பிறப்பு மட்டுமே அங்க பேசக்கூடாது. தற்போது பிறப்பை மட்டுமே அடிப்படையாக வச்சுதான் வர்ணத்தை தீர்மானிக்கிறாங்க. ஒருவருடைய மன ஈடுபாடு, அதுல இருக்கிற நிபுணத்துவம், இந்த ரெண்டும் தான் ஒருத்தனுடைய சுபாவத்துடைய தொடர்புபட்டது. குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கான விருப்பமும் அந்த செயல் மேல அவருக்கு இருக்கிற சுவையும் எப்படின்னா சுபாவத்தால தான் தூண்டப்படுது. மிகவும் மந்த நிலையில மட்டுமே சுபாவத்தை கணிக்க பிறப்பை காரணமா சொல்லலாம். ஆனா வளர்ந்த நிலையில பிறப்பை பேசக்கூடாது. சில சமயங்கள்ல சகவாசம் காரணமாக விளங்கும்.
பிறப்பில் தொடங்குது, சகவாசத்துல வளர்ச்சி அடையுது அப்படின்னு எடுத்துக்கலாம். முன்பு சொன்ன உண்மையை, அதான் முன்னாடி சொன்ன உண்மையை மதித்தல் அப்படிங்கிற குணம் ஒருவன் எளிய இதயத்தோட, இறை நம்பிக்கையோட, சின்ன வயசுல இருந்தே இறைவனை நாடுவதற்கான அவனுடைய செயல்கள் அத்தனையும் உண்மைக்கு தரும் மதிப்பு மரியாதை தான். கடவுள் மறுப்பு, தீய எண்ணங்கள், சுயநலம், பிறருக்கு நாசம் செய்ய யோசிக்கிறது, செயல்படுறது, தற்பெருமை வச்சிருக்கிறது, செருக்கு, இதுகெல்லாம் அழுக்கான தன்மைகள். மேன்மக்கள் சாத்வீக சிரத்தையோட அல்லது சாஸ்திர சிரத்தையோட, அதாவது சாஸ்திரங்களை மதிச்சு அதன்படி நடக்கிறாங்க, அவங்களாம் உயர்ந்தோர். இது நன்னடத்தை, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய நம்பிக்கை பக்தி பண்றதற்கான காரணங்களாக, தகுதிகளாக அமையும். சூடாமணி கேட்கிறார், சிலர் நீங்க சொன்ன மாதிரி சாஸ்திர நம்பிக்கையோட இருப்பாங்க, கடைபிடிப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட நல்ல பண்புகள் இல்லாம இருக்க, அவங்க பக்தி செய்ய தகுதியானவங்க தானா அப்போ அப்படின்னு கேட்கிறார் வைஷ்ணவதாஸ். நல்ல நம்பிக்கைகள் பக்திக்கான தகுதிகளை தரும். சுபாவம் கர்மத்துக்கான தகுதியைத்தான் தரும். பக்திக்கான தகுதி சுபாவம் தராது. சுபாவம் பௌதிக இயற்கை, பக்தி ஆன்மீக இயற்கை. ஸ்ரீமத் பாகவத்திலையும் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 16வது ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம் 27, 30, 32, 33 இதுலலாம் ஸ்லோகத்தோட வைஷ்ணவதாஸ் பாபாஜி மேற்கோள் காட்டுறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, பக்தர்களோட சேரும்போது ஒருத்தன் சத்சங்க ஆவலை வளர்த்துக்கிறான். அவனுக்கு வேற எதிரையும் விருப்பம் இருக்காது. அவனுக்குள்ள இயற்கையாகவே மனசுல முரண்பாடுகள் இருந்த போதும் அரிநாமங்களை சொல்ல சொல்ல தீமைகள் எது அப்படிங்கிறதெல்லாம் உணர ஆரம்பிக்கிறான். அரிநாமத்தை மதிச்சு நடக்கிற அளவுக்கு அவனுடைய தீய நடத்தைகள், வாசனைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூர எரியப்படுது. இது வேகமாகவும் நடக்கும் நம்பிக்கையை பொறுத்து. யாராவது அவனுக்கு என் மேல பக்தி வரும்படி செய்ததும் அவனுடைய இதயம் புனிதமாயிருது. புனிதத்தால இதய முடிச்சுகள் அறுபடுது, சந்தேகங்கள் நீங்குது, உலக பற்றுகள் ஒழியுது. இது என்னுடைய நித்தியமான விதி மற்றும் நித்தியமான வழி. இப்படி அந்த பாகவத ஸ்லோகத்தை பகவான் பேசுற மேற்கோள் காட்டுறார். என்னதான் நற்செயல்களை ஒருத்தர் செய்தாலும் அதன் மூலமா அவன் அடையிற கதியை விட, நற்செயல்களால கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு அதை விட என்னோட பக்தன் வேகமா என்ன அடையிறான், இதுவே பக்தி பாதையில் வரும் நம்பிக்கையின் விளைவு ஆகும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என்னை பத்தி கேட்கறதுல நம்பிக்கையை வளர்த்திருக்கிற ஒருத்தன் பௌதிக செயல்கள்ல ஈடுபாடு காட்ட மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காதுன்னா கூட அதன் ரசனை மனசுல ஓடும். செயலை விட்டாலும் அந்த செயல் பலன் மேல இருக்கிற ஆசை அனுபவங்கள் அவனை அசைப்படத்தான் வைக்கும். இது போலியான இன்பம் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து முடிவுக்கு கொண்டு வரணும். அப்பதான் என் மேல அன்பு, நம்பிக்கை, உறுதி இதுகெல்லாம் வளரும், என்னை வழிபடவும் முடியும். பக்தியோக பாதையில ஒரு சாதகன் இருக்கும்போது மட்டும்தான், அதாவது பக்தியோக பாதையிலே ஒரு சாதகன் இருக்கையில் மட்டும்தான் அவனுடைய இதய இருக்கையில நான் அமர்றேன். நான் அமர்ந்த பிறகு அவனுடைய இதய மாசுகள் வேரோட காணாம போயிருது. அவனுக்குள்ள என்னுடைய இருப்பை அவன் உணரும் போது எல்லா ஜீவர்கள்லையும் என்னுடைய பரமாத்ம தன்மையை உணர்ந்து பொய் அகங்கார முடிச்சுகள்ல இருந்து விடுபடுறான். பக்தி பயணத்தை தாமதிக்க செய்யக்கூடிய அவனுடைய சந்தேகங்கள் அழிஞ்சு போகுது. செயல்களிலான பலன் நோக்கும் தன்மையும் முடிஞ்சு போயிருது. ஏன்னா பலநோக்கு செயல்களான தவங்கள், ஞானம், துறவு, தானம், மதக்கடமைகள், பிற நல்ல சாதனைகள் அனைத்தின் மீதுமான பெரும் முயற்சிக்கு அப்புறம் அமையும் பலன்கள் எல்லாமே என் பக்தனுக்கு பக்தியின் வலிமையால சீக்கிரமா அமைஞ்சிடும். அவனுக்கு எந்த பலனும் அவசியம் இல்லை. ஆனாலும் முக்தி, வைகுண்ட பிராப்தி இதுகளில் கூட அவன் விருப்பம் இல்லாம இருப்பான். அப்படி விருப்பம் இருந்தா கூட அது சீக்கிரமா நிறைவேறும். நம்பிக்கையோட செய்த பக்தியோக நடைமுறைகள் இந்த முன்னேற்றத்தை அவனுக்கு கொடுக்குது. இப்படி சொன்னதும் சூடாமணி கேட்கிறார், பாகவதத்தின் இந்த கருத்துக்களை நான் ஏத்துக்காட்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதை நான் ஏத்துக்கலான்னு வச்சுக்கோ, அப்போ என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, எல்லா சாஸ்திரங்களுடைய தீர்மானமும் இதுதான். எனவே பாகவத்தை நீங்க ஏத்துக்காட்டி நீங்க எந்த சாஸ்திரத்தையுமே மதிக்காதவர்னு
அப்பட்டமாக தெரிய வருது. அது உங்களுக்கு தான் நஷ்டம். பல சாஸ்திர மேற்கோள்கள் இதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் தான் பாகவதம். பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படிங்கிறதையாவது பாருங்க. அது அனைத்து எல்லாருடைய இல்லங்கள்லையும் கரங்கள்லையும் இருக்கக்கூடியது பகவத்கீதை. அதில் 9:30 கிருஷ்ணரே சொல்றார், அபிஷேக் சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாத் சாதுரேவச்ச மந்தவிய சம்யக் வசிதோகி சக. ஒரு ஸ்லோகம் இருக்கு. பெரும் பாபியாக இருந்தா கூட வேற எதையும் பொருட்படுத்தாம என்னையே வணங்கினா ஒருத்தன் அப்படின்னாச்சுன்னா அவன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுனால அவனை சாது நல்லவன்னு கருதுங்க. ஏன்னா அவன் பின்பற்ற முடிவு செய்துள்ள பாதை சாதுக்களுக்கானது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இதன் மறைமுக பொருள் என்ன அப்படின்னு சொல்லி வைஷ்ணவதாஸ் இதில் விளக்குறாங்க. வர்ணாசிரம அமைப்பு அப்படிங்கிறது கர்மகாண்ட பாதையுடைய முதல் வகை. அதுக்கடுத்து ஞானபாதை இருக்கு. அதுக்கடுத்து அதாவது ஞானபாதைங்கிறது ஞானத்தோட செயல்படும் முறை, துறவு பற்றியது. மூணாவதா பக்தி பற்றி வருது. மூணுமே யோக பாதைகள் தான். இதுல பக்தி யோகம் எல்லையற்ற மங்களங்களை உள்ளடக்கி இருக்குது. எனவே அது ஈடு இணையற்றதாக சொல்லப்படுது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இப்படி பலர் தனித்தனியா பயிற்சி பண்ணுவாங்க. ஆனா பகவத்கீதையில 6ஆம் அத்தியாயத்துல இதுக்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் முடிவு கட்டுறார். அதோடைய இறுதியில கிருஷ்ணர் ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கத அந்தராத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சம்யுக்த தம மதக. அர்ஜுனா, எல்லா யோகிகள்லையும் யார் கர்ம யோகி, ஞான யோகி, அப்படி யோக மார்க்கங்கள்ல இருக்கிற எல்லா யோகிகள்லையும் சிறந்த நம்பிக்கையோட என்னை வழிபட்டபடியும் பேரன்போட என் மீது மனதில் பிடிப்புடனும் லயிச்சிருக்கிற பக்தன் தான் மிக மிக சிறந்த யோகி அப்படின்னு சொல்றார். இந்த பதத்தை நல்லா கவனிங்க. அவனை நான் கவனத்தோட கவனிக்கிறேன்னு கிருஷ்ணர் மறைமுகமா சொல்றார். 9:31-32 கூட க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அந்த ஸ்லோகத்துல மிகவும் நம்பிக்கை உள்ள அந்த பக்தன் அனன்ய பக்தன் ஆவான். அவனது நடத்தையில் உள்ள குறைகள் விரைவில் நீக்கப்பட்டு தூய்மை பெறுவான். பக்தியை தர்மம் பின்தொடர்றதாக கிருஷ்ணர் அங்க வாக்கு கொடுக்கிறார். தர்மத்துக்கு பகவான் தான் அடிப்படை. பக்தியால மட்டும்தான் பகவானை அடைய முடியும். இதயத்துல பகவான் ஸ்தாபிக்கப்பட்டதுமே மாயை சிதறிடுது. அதனாலதான் இங்க கிருஷ்ணர் அதை சத்தியம் பண்ணி சொல்றார், என் பக்தன் என்றுமே அழிவதில்லை அப்படிங்கிறார். தர்ம பாதையில தர்மம் பக்தனை பின்தொடர்ற மாதிரி சொல்றார். ஒருத்தர் கர்மத்திலேயோ ஞானத்திலேயோ அது சம்பந்தமான செயல்பாடுகள்லையோ இருக்கும்போது அவர் சுதந்திரமா தான் அதை செய்கிறார். பயிற்சியின் போது அவருக்கு கிடைக்கிற வழிகாட்டிகள் கூட தப்பா கொண்டு போக வாய்ப்பும் உண்டு. அதெல்லாம் கெட்ட சகவாசம் தான். ஆனா பக்தனுக்கோ பகவானுடைய இருப்பின் செல்வாக்கால பாதுகாப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எந்த குடும்பத்துல அவன் பிறந்தாலும் சரி, பாவப்பட்ட அவனுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, பாவப்பட்ட குடும்பமோ இல்லை பிராமண குடும்பமோ எதுனாலும் சரி, பக்தனுக்கு உயர்ந்த இலக்கு அடையக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அவருடைய மேற்பார்வையில பக்தன் இருக்கிறதா சொல்றார். அப்ப சூடாமணி கேட்கிறார், பிறப்பின் அடிப்படையில ஜாதியை தீர்மானிக்கிற சாஸ்திர முன்னேற்பாடுகள் இருக்க, அது என்னமோ எனக்கு நல்லதாவே படுது. பிராமண குடும்பத்துல பிறந்தவன் சந்தியாவந்தனம் செய்ய 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 அவனுக்கு ஞானம் வருது. இறுதியில மோட்சத்தை அடைகிற தகுதியும் அவனுக்கு வருது. ஆனா நீங்க சொல்ற நம்பிக்கை பற்றி எனக்கு புரிஞ்சிக்க முடியல. கீதை, பாகவதம், ஸ்ரத்தா, அதாவது நம்பிக்கையை பத்தி நிறைய சொல்லியிருக்குது. ஆனா ஒரு ஜீவன் அதை பெற என்ன செய்யணும் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, ஸ்ரத்தா கூட ஜீவனுக்கு நித்திய சுபாவம் தான். ஆனா வர்ணாசிரம கடமை செய்யறதுல இருக்கிற நம்பிக்கை இருக்க, அது நித்திய சுபாவம் கிடையாது. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது தற்காலிகமான நைமீத்திக சுபாவத்திலிருந்து தோன்றக்கூடியது. இப்படி விஷயங்களை பேசின சனத்குமார், வைஷ்ணவதாஸ் பாபாஜி சனத்குமார்கள் இதை பத்தி சொல்லியிருக்கிற விஷயங்களை அடுத்து மேற்கோள் காட்டுகிறார். அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.